குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இதில் சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட் டேர்மில் எப்படி ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறது, அதுக்கு ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே ஒரு 4 பேர் கேட்டிருக்காங்க. ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாக் சொல்லுங்கள், ஷார்ட் டேர்மை எப்படி செக் பண்ணி வாங்கிறது, எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஷார்ட் டேர்முக்கு பெஸ்ட்டாக இருக்கும், அதுக்கு ஏதாவது ஃபண்டமெண்டல் பார்க்கணுமா, இப்படி இந்த மாதிரி 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஷார்ட் டேர்ம் அப்படின்னாவே அது மினிமம் ஒரு 1 வீக்லேருந்து 3 மந்த்து தான் ஷார்ட் டேர்ம். இதுதான் அதோட பேசிக்கே. ஷார்ட் டேர்ம்னால் இவ்வளோ தான் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நானே அப்படி தான் பண்ணுவேன். ஒரு வாரம் வெயிட் பண்ணுவேன், அதிகபட்சமாக ஒரு 2 மாதம் வரையும் தான் இருப்பேன். 3 மாதம் கூட நான் வச்சுருக்க மாட்டேன். ஆனால் 3 மாதம் வரையும் ஒரு ஷார்ட் டேர்ம் தான் சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கணும்னு கேட்டால், ப்ரைஸ் மொமெண்டம் நல்லா இருக்கணும், அதில் ஏதாவது நியூஸ் இருக்கணும், இல்லை அதில் ஏதாவது ஒரு ரிசல்ட் பேஸ்டு ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தால் அதை நம்ம ஷார்ட் டேர்முக்கு சூஸ் பண்ணலாம். ப்ரைஸ் மொமெண்டம் நல்லா இருக்கணும், அதில் ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். நியூஸ் மீன்ஸ் ரிசல்ட்டு, இல்லை ஏதாவது அந்த ஸ்டாக்ஸை பற்றி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வரணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் டேர்முக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதில் லாங் டேர்ம் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டாக்ஸை பற்றி அனலைஸ்லாம் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா இது ஷார்ட் டேர்ம் தான். இதுக்கு பேசிக்காக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல் இருந்தாவே போதும். இந்த ஷார்ட் டேர்முக்கு சூட்டபிளான கம்பெனி எப்படி சூஸ் பண்ணணுன்னா, ஒரு 5 செக்லிஸ்ட் இருக்குது. அது ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு வந்து கடன் கம்மியாக இருக்கணும். ரீசெண்டாக ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் அந்த ஸ்டாக்ஸை பற்றி இருக்கணும், இல்லை குவார்ட்டர்லி ரிசல்ட்டாவது பெஸ்ட்டாக கொடுத்துருக்கணும். வால்யூம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். அந்த ஸ்டாக்ஸு செக்டார் வந்து பாசிட்டிவான க்ரோத்தாக இருக்கணும் ட்ரெண்டில். இப்படி இருந்தால் அதை ஷார்ட் டேர்முக்கு நம்ம சூஸ் பண்ணலாம். இதில் ஃபண்டமெண்டல் எப்படி பார்க்கணுன்னா, அது நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபண்டமெண்டல் வந்து லாங் டேர்ம் ஸ்டாக்ஸுக்கு பார்க்குற மாதிரி இது பார்க்க வேணாம். ஆனால் பேசிக்காக ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி ஃபண்டமெண்டலாக இருக்கணும். ஃபண்டமெண்டல் எப்படி ஒரு ஷார்ட் டேர்முக்கு அனலைஸ் பண்ணுறதுனா, ரெவென்யூ ப்ராஃபிட் க்ரோத்தை செக் பண்ணணும். அதாவது அதோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டு வந்து அப்பப்போ கம்பேர் பண்ணி பார்க்கணும், நல்லா வருதா அப்படின்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 2-3 குவார்ட்டர் ரிசல்ட்டையாவது செக் பண்ணணும். ரெவென்யூ எப்படி வருது, நெட் ப்ராஃபிட் எப்படி வருது அப்படின்னு. இதுவே அது கண்டினியூஸாக லாஸ் பண்ணுதுன்னா அதிலெல்லாம் ஷார்ட் டேர்ம் பண்ணவே கூடாது. ஓகேவா? அப்புறம் வந்து கடன், டெப்ட்டு எப்படி இருக்குன்னா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டெப்ட்டு டு ஈக்விட்டி அப்படின்ற அந்த கணக்கில் லெஸ் தென் 1க்கு கீழே இருக்கணும். அப்படி இருந்தால் அது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகப்படியான கடன் இருந்தால் அதில் ஷார்ட் டேர்ம் பண்ணவே கூடாது, அது ரிஸ்கியாக முடிஞ்சிடும். இதெல்லாம் அதுக்கு விதிவிலக்குனா, இந்த பேங்க் செக்டாரு, இன்ஃப்ரா, இதிலெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அப்ரோச் பண்ணணும். அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் எவ்வளோ வச்சுருக்காங்க அந்த ஷேரில், கிரேட்டர் தென் 40% இருந்ததுன்னா அது ஒரு நல்ல ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். 40க்கு கீழெல்லாம் இருந்தால் அது கொஞ்சம் செக் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். 40க்கு மேலே இருந்தால் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அந்த ஷேரில் இருந்தால் அது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. அப்புறம் ரீசெண்ட்டு குவார்ட்டரில் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லை டிக்ரீஸ் ஆகிருக்கா. அதாவது இப்போ நமக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டில் நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியாது. அப்போ அந்த ரிசல்ட்டெல்லாம் வரும்போது அதில் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா டிக்ரீஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரொமோட்டர்ஸ் வந்து அதிகமாக செல் பண்ணுறாங்க, அவங்களோட ஷேர்ஸை அவங்களே செல் பண்ணுறாங்கன்னா அது வந்து ரெட் ஏரியா, அதில் போகவே கூடாது, அதில் ஷார்ட் டேர்ம்லாம் பண்ணவே கூடாது. அதுக்கு ஷேர் மார்க்கெட்டில் ரெட் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வேல்யூவேஷன் பார்க்கணும். ஓவர் ப்ரைஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓவர் ப்ரைஸை நம்ம எப்படி செக் பண்ணுவோம், பிஇ ரேஷியோ வச்சு தான் செக் பண்ணுவோம். ஷார்ட் டேர்மில் ஆவரேஜ் கம்பேர் பண்ணி பார்க்கணும். ரொம்ப அதிகப்படியான பிஇ ரேஷியோ இருந்தால் அது கண்டிப்பாக கரெக்ஷன் வரும், அதுக்கான வாய்ப்பு அதில் இருக்குன்ற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடணும். ஷார்ட் டேர்முக்கெல்லாம்
அந்த பிஇ ரேஷியோ இருக்கிற ஸ்டாக்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். அடுத்தது கார்ப்பரேட்டில் ஏதாவது நியூஸ் வருதா, இந்த ஷேருக்கு அதை ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும் ஷார்ட் டேர்முக்கு. இதுதான் ஷார்ட் டேர்முக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்குக்கு மொமெண்டம் நல்லா இருக்கணும், அதில் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ரிசல்ட்டாவது குட்டாக வரணும்னு சொன்னால அதுதான் இந்த கார்ப்பரேட் நியூஸு. அது ஒரு நல்ல ஃபஸ்ட் கிளாஸ் நியூஸ் வந்தால் அப்போது அது அந்த ஸ்டாக்ஸுக்கு ஷார்ட் டேர்முக்கு பெஸ்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி நியூஸ்னால், ஏதாவது அவங்க புதுசாக ஆர்டர் வாங்கியிருக்காங்க, ஒரு பிஸ்னஸை பிக் பண்ணியிருக்காங்க, அப்புறம் இந்த குவார்ட்டர் ரிசல்ட்டெல்லாம் குவார்ட்டர் 1 விட குவார்ட்டர் 2 பெஸ்ட்டாக வந்திருக்கு, அப்புறம் அவங்களோட பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டு அப்ரூவல் கிடச்சி கவர்மெண்ட்டு சலுகை ஏதாவது கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் இது சம்மந்தமாக இருக்க பியர்ஸ் செக்டார்லாம் எப்படி ரேலி ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லாம் நம்ம செக் பண்ணி தான் ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும். அதாவது நியூஸ் இருக்கணும், ஃபண்டமெண்டல் பேசிக்காக ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் இருக்கணும். இதுதான் அதோட ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான விதிமுறை. டெக்னிக்கல் எப்படி இருக்குன்றதையும் செக் பண்ணணும். ஷார்ட் டேர்மில் ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்தா போதாது, ஷார்ட் டேர்ம்னும் போது கம்பல்சரி டெக்னிக்கல் தான் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அந்த ஸ்டாக்ஸ் 20 EMA 50 EMAலாம் இருக்குல்ல, அதுக்கு மேலே இருக்கா அப்படின்றத பார்க்கணும். வால்யூம் பிரேக் அவுட் ஆகிருக்கான்றதை செக் பண்ணணும். நியர் த சப்போர்ட்டில் பையிங் நல்லா நடந்திருக்கா அப்படின்றத பார்க்கணும். இந்த மாதிரி லோயர் சர்க்கியூட்டு அப்பர் சர்க்கியூட் அப்படி ஆகும்ல சில ஸ்டாக்ஸு, அந்த ஸ்டாக்ஸ் கிட்டேயே போகக்கூடாது. ஏன்னா திடீர்னு நீங்கள் அது ஏதாவது லோயர் சர்க்கியூட்டோ அப்பர் சர்க்கியூட்டோ ஆகிடுச்சின்னா உங்களால் செல்லும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அது ஆக்ஷனில் போயிடும், பெனால்ட்டி கட்டுற மாதிரிலாம் போயிடும். ஸோ இதை நம்ம அங்கே செக் பண்ணிக்கணும். டெக்னிக்கலில் இருந்தாலும் இந்த நான் இப்போ சொன்ன செக்லிஸ்ட்டு 20 EMA விட, அதாவது 50 EMA கிராஸ் பண்ணி 20 EMA இருக்கணும், வால்யூம் பிரேக் அவுட் ஆகிருக்கணும், நியர் த சப்போர்ட்டில் ப்ரைஸ் நல்ல பவுன்ஸ் ஆகிருக்கணும். இந்த மாதிரி லோயர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் ஆகிற ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணணும். சிம்பிளாக சொல்லணும்னா ஷார்ட் டேர்முக்கு ஒரு 7 செக்லிஸ்ட்டை நம்ம செக் பண்ணணும். என்னென்னா, கம்பெனி ப்ரொஃபைல் நல்லா இருக்கா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா இல்லை லாஸ் பண்ணாங்களா அப்படின்றது, டெபிட் இவங்களுக்கு எப்படி இருக்குது, கடன் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா, ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்களா, அதாவது கிரேட்டர் தென் 40க்கு மேலே இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். அதில் ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா, இது இங்கேருந்து நம்ம வாங்கினா இது ஃபர்தராக ஷார்ட் டேர்முக்கு மேலே போகுமா, ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். செக்டார் ட்ரெண்டில் பாசிட்டிவாக இருக்கா, இது மாதிரி எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கும், அந்த செக்டாரில் மற்ற ஷேர்ஸ் எல்லாம் எப்படி பாசிட்டிவாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சார்ட் பிரேக் அவுட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது, அந்த பிரேக் அவுட்டை அது ஸ்ட்ராங்காக உடைச்சிருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது. ஆனால் நமக்கு செய்ய வேண்டியது, ஒரு என்ட்ரி போயிட்டீங்க ஷார்ட் டேர்ம்னா அதில் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக செட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது. நம்ம செய்ய வேண்டியது, ஸ்டாப் லாஸை நீங்கள் ஷார்ட் டேர்மில் வாங்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை போடணும். இந்த மாதிரி இந்த 8 செக்லிஸ்ட் நான் சொன்னதில் அட்லீஸ்ட் 6ஆவது இருந்ததுன்னா அதை தான் நம்ம ஷார்ட் டேர்மாக அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டாப் லாஸு கம்பல்சரி வைக்கணும்னு சொல்லிட்டு, ஸ்டாப் லாஸ் உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு எப்படி ஒரு ரூல்னால், $2 இல்லைன்னா 4% ஸ்டாப் லாஸ் வைக்கணும். அப்போ டார்கெட்டு 6% இல்லைன்னா 10% வைக்கணும். அந்த ரிஸ்க் ரிவார்டு எங்கே போனாலுமே 1:2 இதுதான் மினிமம். அது உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை மாற்றிக்கலாம். பிகினர்ஸ் அதிகப்படியான ஸ்டாக்ஸை எதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா, அவங்கெல்லாம் இந்த மாதிரி லார்ஜ் கேப்பு, ஸ்ட்ராங் மிட் கேப்பு, இதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணால் தான் ஷார்ட் டேர்முக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, பேங்க் செக்டார் போகலாம், பிஎஸ்சி ஸ்டாக்ஸு, அது வித்து ட்ரெண்டு
பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கணும், அதாவது புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் ரிசல்ட் பேஸ்டு நியூஸ் வந்தால் அந்த இடத்துல நம்ம ஸ்டாக்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக பென்னி ஸ்டாக்ஸ் கிட்டேயே போகக்கூடாது, அதை டோட்டலாக அவாய்ட் பண்ணணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கான டீட்டெயில். இவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கணும். ஷார்ட் டேர்ம்ன்றது ஜஸ்ட்டு 1 வீக்லேருந்து 3 மந்த்துக்குள்ளே தான். ஸோ அப்போது மார்க்கெட் கண்டிப்பாக அது புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கணும். ஒரு கன்சாலிடேஷன்லையாவது இருக்கணும். அட்லீஸ்ட்டு கன்சாலிடேஷனில் இருந்ததுன்னா அதிகப்படியான டைம் வந்து மேலே தான் உடைக்கும், பவுன்ஸ் தான் ஆகும். கீழே வர்றதெல்லாம் எப்போது ஒரு வாட்டி ரேர் கேஸ் தான். அதிகப்படியாக மேலே தான் உடைக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஒரு ஸ்டாக்ஸில் உங்களுக்கு வருது, எனக்கு என்னமோ இது இங்கே ஓகே ஆகிற மாதிரி தோணுதுன்னா, மொமெண்டம் நல்ல ஸ்பீடாக இருக்கக்கூடியது எதில் இருக்கும்? ஐடி ஃபீல்டில் இருக்கும், பேங்க் ஃபீல்டில் இருக்கும், அப்புறம் எஃப்எம்சிஜிலலாம் இருக்காது. ஐடியும் பேங்க்கும் தான் நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஸோ நம்ம அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். குறிப்பாக இப்போது மகேந்திரா இருக்குல்ல, ஆட்டோவில் கூட ட்ரை பண்ணலாம். ஆட்டோ செக்டாரில் கூட மகேந்திரா, அப்புறம் மகேந்திரா அந்த டெக் கம்பெனி, அப்புறம் இன்ஃபோசிஸு, அப்புறம் டிசிஎஸ்ஸு, அப்புறம் எஸ்பிஐ பேங்க்கு, அப்புறம் ரிலையன்ஸ் அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக ரொம்ப ஹெவியாலாம் இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். இந்த மாதிரி மொமெண்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். மெயினாக வந்து புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்கணும். அட்லீஸ்ட் அது ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம ஷார்ட் டேர்முக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அதில் ஸ்டாப் லாஸ் போடணும். ஏன்னா மார்க்கெட்டு நம்ம நினைக்கிற மாதிரி மேலேயே போகணும்லாம் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு நியூஸ், நம்ம இன்றைக்கி 3:30 மணி வரையும் மார்க்கெட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் 9:30க்கு தான் மார்க்கெட்டுக்கு மறுபடியும் வருவோம். ஆனால் இந்த பிட்வீன் டைமில் உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாம், அது நமக்கு தெரியாது. அப்போது அதுக்கு தான் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும் அப்படின்றது. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான விளக்கம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நன்றி. வேறு ஒரு ஆடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். பை பாய்.